நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். உங்கள் வீடு சுபிட்சமாக பல தலைமுறைக்கும் பணவரவு அதிகரிக்க காமாட்சியம்மன் விளக்க உங்கள் வீட்டில் இப்படி ஏற்றுங்க. எத்தனையோ வடிவங்களில் எத்தனையோ விளக்குகள் வடிவமைக்கப்பட்டு கடைகளில் விற்குது. ஆனால் ஒரு வீடு அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த வீட்டு பூஜை அறையில் கட்டாயமாக இந்த காமாட்சியம்மன் விளக்கு இருக்கணும். இப்போ காமாட்சியம்மன் விளக்கில் கஜலட்சுமி திருவுருவ படமும் பொறிக்கப்பட்டு விற்கப்படுது. உங்கள் வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் சரி, அந்த காமாட்சியம்மன் விளக்க கஜலட்சுமி விளக்க முறைப்படி பூஜை அறையில் எப்படி அமர வைத்து எப்படி தீபம் ஏற்ற வேண்டும், அந்த விளக்கில் என்ன சேர்த்து விளக்கேற்றினா மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கும், வீட்டில் செல்வம் சேர எப்படி விளக்கேற்றணும், விளக்கேற்றினதுக்கு அப்புறமா அதற்காக பயன்படுத்திய திரி உள்ளிட்ட பொருட்களை என்ன செய்யணும், இது போன்ற பல சந்தேகங்கள் பல பேருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான விளக்கங்கள் தான் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அனைவரோட வீட்டோட பூஜை அறையிலும் காமாட்சியம்மன் விளக்கு இருக்கும். இதை தினமும் ஏற்றக்கூடிய வழக்கம் இருந்தாலும் இந்த விளக்கை ஏற்றும் சரியான முறை எது என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரிவது கிடையாது. காமாட்சியம்மன் விளக்கு சரியான முறையில் ஏற்றினா குடும்பத்தில் செல்வம், நிம்மதி, மகிழ்ச்சி இது அனைத்துமே நிலைத்து நிற்கும். லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றக்கூடிய சரியான முறை பற்றி நாம் பார்க்கலாம். காமாட்சி விளக்கேற்றக்கூடிய சரியான முறை. வீட்டில் காமாட்சி விளக்குன்னு முதல் நாளே சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக நாம் வச்சிடணும். மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விளக்கு ஏற்றணும். காமாட்சியம்மன் விளக்குக்கு கீழே கோலமிட்டு டைமண்ட் கற்கண்டு, பச்சை கற்பூரம், அது கூடவே 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயங்களை வைத்து விளக்கேற்றலாம். காமாட்சியம்மன் விளக்குக்கு ஏத்தார் போல ஒரு தட்டு வாங்கி அது மேலே இந்த விளக்கை வைத்து தான் நாம் ஏற்றணும். வெறும் தரையில் நாம் இந்த காமாட்சியம்மன் விளக்கை வைத்து ஏற்றக்கூடாது. முந்தைய காலத்தில் சிறியதாக கட்டை வைத்து அது மீது பசுஞ்சானம் உருட்டி வைத்து அதன் மீது தான் காமாட்சியம்மன் விளக்கை வைத்து ஏற்றுவதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த பசும் சாணத்தில் பூச்சிகள், வண்டுகள் துளைக்காது கன்று ஈன்ற பசுமாட்டோட சாணங்களை தேர்வு பண்ணி தான் விளக்கேற்ற பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக காமாட்சியம்மன் விளக்கு எந்த திசை நோக்கி ஏற்றி வைப்பது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைப்பது மிகவும் சிறப்பு. இதனால் துன்பங்கள் நீங்கி லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிலைத்திருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. கிழக்கு திசை நோக்கி விளக்கு வைக்க முடியாத பட்சத்தில் வடக்கு அல்லது மேற்கு நோக்கி நாம் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றலாம். தெற்கு நோக்கி மட்டும் இந்த விளக்கை நாம் ஏற்றி வைக்கக்கூடாது. மஞ்சள் நிற நூலில் திரியிட்டு காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றுவது காமாட்சியம்மனுக்கு மிகவுமே உகந்ததாக சொல்லப்படுது. காமாட்சியம்மன் விளக்கில் நாம் விளக்கேற்றும் போது சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தி நாம் ஏற்றணும். காமாட்சியம்மன் விளக்கு நாம் ஏற்றுறது கூட தினமுமே ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்து நாம் வழிபட்டு வருவது குலதெய்வ அருளையும் அஷ்டலட்சுமி தாயாருடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரும். விளக்கோட எண்ணெயில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், 1 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய் இவற்றையெல்லாம் சேர்த்து விளக்கு ஏற்றலாம். பட்டைக்கு பதிலாக நாம் வசம்பினை போட்டும் இந்த காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றலாம். காமாட்சி விளக்கு நம் அனைவருடைய வீடுகளிலும் இருக்கும் மிக முக்கியமான பொருள். பெரும்பாலான வீடுகளில் பித்தளையில் இந்த காமாட்சியம்மன் வைத்திருப்பாங்க. ஒரு சில வசதி படைத்தவர் வெள்ளியில காமாட்சி விளக்கு வாங்கி வைத்திருப்பாங்க. இது தவிர மற்ற உலோகங்களில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கை நாம் ஏற்றக்கூடாது. பொதுவாக நாம் வீடுகளில் பயன்படுத்தும் பூஜைக்கான விளக்க காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதனுடைய மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவும் 2 புறங்களில் யானைகள் இருப்பது போன்ற உருவம் தான் இருக்கும். இன்னும் சில விளக்குகளில் அஷ்டலட்சுமிகள் இருப்பது போலவும் இருக்கும். பித்தளை விளக்கில் என்ன சுவாமியோட உருவம் இருந்தாலும் அதை நாம காமாட்சி விளக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம். லக்ஷ்மி விளக்கு, வாராகி விளக்கு அப்படின்னு குறிப்பிடுவது கிடையாது. விளக்கில் இருக்கக்கூடிய சுவாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நாம் சொல்கிறது கிடையாது. விளக்கில் எரியும் திரியும் தீபச்சுடரையே நாம் காமாட்சி அப்படின்னு சொல்கிறோம். காமாட்சி அன்னை ஜோதி வடிவானவள். அவளே 16 உலகங்களுக்கும் அரசியாக அனைத்தையும் கட்டி காப்பவளாக கருதப்படுகிறாள். அனைத்து விதமான மங்களங்களின் மொத்த வடிவமாகவும் காமாட்சி கருதப்படுறாங்க. உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஆதி பராசக்தி நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியாக காமாட்சியாக எழுந்தருளி அருள் செய்கிறார் அப்படின்றத குறிப்பிடுவதற்காக தான் நாம் காமாட்சி விளக்கு ஏற்றுறோம்.
காமாட்சி அம்மன் விளக்க ஒரு வீட்டில் குலதெய்வமாக போற்றி வழிபாடு வந்து செய்ய வேண்டும். ஏதோ பூஜை அறைக்கு போனோம் தீபம் ஏற்றினோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. காமாட்சி அம்மனுக்கு என்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மனைப்பலகை அல்லது சின்ன முக்காலி கட்டாயமாக வந்துட்டு இருக்கணும். அந்த முக்காலிக்கு மேலே தான் காமாட்சி அம்மன் விளக்க நாம் வந்து ஏற்றணும். ஏற்கனவே ஒரு சின்ன தட்டு வைத்து அதில் தான் காமாட்சி அம்மனை அமர வைத்து விளக்கேற்றணும் அப்படின்ற ஒரு குறிப்பு நாம் வந்து கொடுத்துருந்தோம். அந்த விளக்குக்கு அடியில் பச்சரிசியால் செய்த அர்ச்சதை கட்டாயமாக வந்துட்டு இருக்கணும். அதாவது பச்சரிசியில் ஒரு சொட்டு நெய் விட்டு மஞ்சள் தூளை தூவி கலந்து நம்ம அந்த அச்சதையை காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வந்து வச்சிடணும். காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் இந்த அச்சதை போட்டு வைப்பது வீட்டில் தனதானியத்தில் செழிப்பை வந்து உண்டாக்கும். வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் அப்படின்ற ஒன்று வந்து ஏற்படாது. அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஊற்றி வந்து ஏற்றணும். தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில் கொஞ்சம் நெய் கலந்தும் ஏற்றலாம். இதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. மற்றபடி வேறு எந்த எண்ணெயும் காமாட்சி அம்மன் விளக்கில் ஊற்றி விளக்கேற்றக்கூடாது அப்படின்றது நம்ம முன்னமே வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து நம்ம ₹1 நாணயமோ ₹5 நாணயமோ வந்து போட்டு தீபம் வந்து ஏற்றலாம். அப்படி ஏற்றும் போது இது வீட்டுக்கு செல்வ கடாட்சத்தை வந்து கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் தீபம் ஏற்றும் போது, குறிப்பாக காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றும் போது உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வந்து நினச்சிக்கிட்டு தீபம் வந்து ஏற்றுங்க. இந்த பிரகாசமான ஒளி போல உங்கள் குடும்பமும் எப்போதும் பிரகாசமாக சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றுவது குடும்பத்துக்கு மிக மிக நல்லது. பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு செல்லும் பெண்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்க சீதனமாக வந்து கொடுக்கலாம். அதாவது புதிய விளக்க வாங்கி வந்து கொடுக்கணும். அந்த விளக்கு பித்தளையில் இருக்கலாம், வெள்ளியில் இருக்கலாம். பெரும்பாலும் சீதனமாக குத்து விளக்கை தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் காமாட்சி அம்மன் விளக்க ஒரு வீட்டில் உள்ள பிறந்த பெண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பினா அந்த பிறந்த வீட்டுக்கும் சுபிட்சம் வந்து கிடைக்கும், புகுந்த வீட்டுக்கும் சுபிட்சம் வந்து கிடைக்கும். ஆனால் நம் வீட்டில் எரிந்த விளக்கை அடுத்தவர்களுக்கு நாம் எப்போதுமே கொடுக்கவே வந்து கூடாது. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, நம் வீட்டில் எரிந்த விளக்கை தானமாக அடுத்தவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. அந்த வீட்டு வாரிசான ஆண் வாரிசுகள் தான் நம் வழக்கப்படி அந்த விளக்கை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கமும் கூட. அதை நீங்கள் மாற்ற வேண்டாம். வீட்டோட ஆண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு தான் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் ஏற்றப்பட்ட விளக்கை அந்த பெண் எடுத்துக்கொள்வதன் மூலம் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த சில பழக்க வழக்க முறைகளை நாமும் அப்படியே ஏற்றுக்கொள்வது நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அடுத்ததா இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி நாம் வழிபாடு செய்யும் போது சொல்ல வேண்டிய அதிசக்தி மந்திரம் வாய்ந்த தகவலையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தோட நலனுக்காக தவம் இருந்து பூமியில் அவதரித்தவள் காமாட்சி அம்மன். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய தாய் இந்த காமாட்சி அம்மன். எந்த ஒரு வீட்டில் தினமும் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வழிபாடு கடைபிடிக்கிறாங்களோ அந்த வீட்டில் கஷ்டத்துக்கு இடமே வந்து கிடையாது அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். இதன் அடிப்படையில் உங்களுடைய பணக்கஷ்டம் தீர, மனக்கஷ்டம் தீர, வருமானம் பெருக, வருமானத்துக்கு உண்டான வழிகளை பெறுவதற்கு ஒரு காமாட்சி அம்மன் வழிபாட்டை இப்போ நாம் வந்து பார்க்கலாம். கூடவே இந்த சக்தி வாய்ந்த காமாட்சி அம்மன் மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலை போகும் எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி, தினசரி வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைத்துட்டு குடும்பம் சிறக்க பிரார்த்தனை வந்து வச்சுக்கணும். இப்போது நிறைய பேர் வீடுகளில் கஜலட்சுமி விளக்கு தான் வந்துட்டு இருக்குது. பரவாயில்லை, இந்த விளக்கை ஏற்றி காமாட்சி அம்மனை மனதில் நினைத்து இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலும் வந்து சிறப்பு. நேரம் இருக்கிறவங்க 3 முறை, 27 முறை, 108 முறை கூட வந்து சொல்லலாம், தவறு கிடையாது. தினமும் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய காமாட்சி அம்மனுடைய மந்திரம்: ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்திதாத்ரே நமக. வெறும் 2 வரி மந்திரம்தான். இந்த மந்திரத்தை சொல்வது வந்து சிறப்பு. தினமும் சொல்ல முடியலை அப்படின்னா கூட பரவாயில்லை. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது வீட்டில் விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் கூடுதல் நேரம் இருக்குது அப்படின்னா சில பரிகாரங்கள் சேர்த்து செய்ய முடியும் அப்படின்னா பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுடுங்க. உங்கள் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக வந்து நீங்கள் வந்து போயிடணும். நிலைவாசலை பார்த்தவாறு நின்றுக்கிட்டு உங்களுடைய கையில் கொஞ்சமாக பட்டை பொடி வந்து வச்சுக்கிறங்க. பிரியாணி பட்டை இருக்குது இல்லையா, அந்த பொடி, அந்த பட்டையை நல்லா பொடி செய்து உங்கள் கையில் வந்து வச்சுக்கிறங்க. அதை உங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு நிலைவாசலுக்கு உள்பக்கம் பார்த்தவாறு அந்த பட்டை பொடியை ஊதி விடணும். நீங்கள் நிலைவாசல் படியை தாண்டி வெளியில் வந்து நிற்கிறீங்க. நிலைவாசல் உள்ள பார்த்தவாறு வந்துட்டு நிற்கிறீங்க. அந்த பட்டை பொடியை ஊதி விடும்போது நிலைவாசலுக்கு உள்பக்கம் அந்த பட்டை பொடியானது எப்படி பறந்து வருகிறதோ அதே மாதிரி செல்வ செழிப்பு உங்கள் வீட்டுக்கு பறந்து வரும் அப்படின்ற
அப்படின்றது நம்பிக்கை. மகாலட்சுமி உங்கள் வீட்டை தேடி ஓடி வந்து விடுவாள். இந்த பட்டை பொடியை ஊதிவிட்டு நம்ம சொன்ன இந்த மந்திரத்தை நிலைவாசலில் நின்றபடியே 3 முறை உச்சரிக்கிறது மிக மிக சிறப்பு. வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்திலும் இதை நீங்கள் செய்தால் கட்டாயமாக வீட்டில் பண கஷ்டம் இருக்கவே இருக்காது. இது நிதர்சனமான உண்மை. 3 மாதம் பௌர்ணமி திதி இதை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். மந்திரமும் சொல்லுங்கள். நிச்சயமாக காமாட்சி அம்மனுடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.